காவல்துறையில் போயிட்டு முறையிட்டு அதுக்கான உரிய நடவடிக்கைகளை அவங்க எடுப்பாங்க. அதன் மூலமாக உங்கள் தொலைந்த பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனி இன்னும் முடியல பாக்கிய பிரகாரம். அப்போது தாயார் உடல்நிலை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. அம்மாவுக்கு உடம்பு முடியலைன்னா உடனே போய் கவனிச்சிடுங்க. உடனே மருத்துவமனையில் அனுமதி பெற்று அவங்க உடல்நிலையை சீராக்கிற முயற்சியில் கட்டாயம் நீங்கள் ஈடுபடணும். நாளைக்கு போய்க்கலாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும், சின்ன வழி தானேன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மருந்து வாங்கிலாம் தராதிங்க, மாத்திரை வாங்கி தராதிங்க. உடம்பு உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா அம்மாவுக்கு உடனே போயிட்டு அவங்கள மருத்துவமனை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. அதே மாதிரி பழைய வீடு புதுப்பிக்கிறது அதெல்லாம் இப்போது எதுவுமே வேண்டாம். புதுசாக வீடு வாங்குகிற எண்ணங்கள் எதுவுமே இருந்தாலும் இப்போதைக்கு வேண்டாம், தள்ளி போடுங்க. உங்களோட 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்னதான் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் 4ஆம் இடத்துல ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து இருந்தாலும் 4ஆம் இடத்தை குரு பார்வை பண்ணுறாரு, 9ஆம் பார்வையாக. அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. குரு பகவான் பார்வை பெற்ற கிரகங்கள் எல்லாமே சுபத்துவம் அடையும். என்னதான் அது